ஒரு வாட்டி அவனை பழி வாங்கணுங்கிற, அப்புறம் அவன் வாழவே கூடாதுங்கிற, அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் தகராறு பண்ணிட்டு வர, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அவன் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேங்கிற. என்ன எவ்வளவு கேவலமாவெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனா நான் அந்த அளவுக்கு நடந்திருக்கேன். ஆனா நான் எது பண்ணாலும் எங்க அத்தை என்ன ஒரு வாரத்து கூட கடிஞ்சு பேசுனது இல்லை. Sarvana, stop it! Stop it! Sarvana, stop it! Hey! Hey! Stop it! Hey! உன் கையால தாலி கட்டதுக்கு எனக்கு இவ்வளவு பிரயாசிக்கத்தை உண்டாக்கிட்டியடா. இந்த பரதேசியில கைய வைக்கிறதுக்கான நான் அவனை கட்டினேன். என்ன பெத்தவங்க அதுக்கு அவனை கட்டி வச்சாங்க. இவன் என் மேல கைய வச்சதை பார்த்து ஒரு ரத்தம் கொதிக்கலையா? அவன் என்ன தொட வரான்டா. அதை பார்த்துட்டு அவனை வெட்டி போடாம நிக்கிறியே. என் முந்தானைய பிடிச்சு இழுத்துட்டானே இவனை எல்லாம். ஆனா ஒண்ணுடா, இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் உங்களால சும்மா விட மாட்டேன். சத்தியமா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். இங்க பார். இதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நீ வீட்டுக்கு வர, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுடா. நீ அதுக்கப்புறம் எவ கூட வேணாலும் போய் கூத்தடிச்சுக்கோ. அதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். நாளைக்கு நீ வர, உனக்கு நான் ஒரு முடிவு கொட்டுறேன்டா. ஏய், என் மேல கைய வச்சு புடவைய புடிச்சு இழுக்கிற அளவுக்கு வந்துட்டியா பரதேசி பையன் நீ? விட மாட்டேன். நான் அவளை லேசப்பட்ட வேலடா. விட மாட்டேன். இந்த ஆனந்த் யாருன்னு காட்டு. போடா. என்ன இது? தாய்மடி எங்கே? இந்த தாமரை சாயணும் அங்கே. ஆராத காயங்கள் இதோ இதோ, தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த. செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து, இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ.
என்னங்க தனியாக நின்றுருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள. என்ன திடீர்னு? மீனாட்சி எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. இல்லை, நீங்கள் ஏதோ யோசனையில் இருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்டேன். வருஷா வருஷம் அப்பாவோட நினைவு நாளை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்டு ஒன்றா சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அம்மாவோட முதல் வருஷம் நினைவு நாள் வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, யாரும் எதுவும் பேசவே இல்லை. என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், ஒண்ணுமே புரியல. சண்முகம் அவன் பொண்டாட்டி கூட ஊர்ல இருக்கா. அவன் மனசுல என்ன இருக்கு, வளர்மதியை கூட்டிட்டு வர எண்ணத்துல இருக்கானா ஒண்ணுமே தெரியல. அந்த குழந்தைக்கு புண்ணியாதானம் வேற வருது. அவன் அப்படின்னா ராஜேந்திர என்ன ஆனா என்ன, எந்த தகவலுமே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி சரவணன் கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அம்மா இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஆசையா பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்போ அவங்களோட முதல் நினைவு நாளை எப்படி செய்ய போறேன்னு ஒண்ணுமே தெரியாம நிக்கிறேன். இந்த இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னங்க என்ன இப்படி கேட்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். இல்ல மாப்பிள்ள, எங்க வீட்டு பசங்க இப்ப யாரும் இல்லை. அதனாலதான் எங்க வீட்டு மாப்பிள்ளையான உங்ககிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். இங்கே பாருங்க, சொத்து பிரச்சனையை பற்றி பேசுறது, உங்கள் தங்கச்சியோட எனக்கு ஒத்து போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் வேற விஷயங்க. பொது பிரச்சனை வரும்போது நிச்சயமாக நான் உங்கள் பக்கம் தாங்க இருப்பேன். மாப்பிள்ள, நீங்க போய் எல்லாரையும் சந்திச்சு இந்த விஷயத்தை பத்தி பேச முடியுமா? நான் எல்லார் வீட்டுக்கும் வர தயாரா இருக்கேன். அதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா நாங்க வரத எல்லாரும் விரும்புவாங்களான்னு தெரியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தான் போய் எல்லாரையும் பார்த்து அம்மா நினைவு நாள் விஷயமா பேசணும். அவங்க எல்லாரும் சம்மதிச்சாங்கன்னா முறைப்படி நானும் மீனாட்சியும் உங்க கூட வந்து அவங்கள கூப்பிட தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லை, அம்மாவோட நினைவு நாளை ரொம்ப சிறப்பா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருந்து எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப இவங்களோட நினைவு நாள எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செய்யணும் மாப்ள. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நாம எல்லாத்திட்டும் பேசி பார்க்குறேன். என்ன இப்ப சரவணன் இருக்கிற சூழ்நிலையில தான் வருவானான்னு தெரியல. ஆனா நான் மற்றவங்கள்ட்ட பேசி பார்க்குறேங்க. சரிங்க. ராஜேந்திரன் எங்க இருப்பான்னு தெரியலையே. ஏங்க அவன் எங்கேங்க போயிட போகிறான்? இந்த வேலூரில் இருக்கிற 5 கோயில் இருக்குல்ல, அங்கே தான். அந்த கோயிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருப்பான். அவனை நான் போய் கண்டுபிடிக்கிறேங்க. நான் கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு வரேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன, நான் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை மாப்பிள்ள. வேற என்ன? இல்லை,
நீங்க எதுவும் நினைக்காம எல்லார்கிட்டயும் போய் கொஞ்சம் பக்குவமா பேசி ஏற்பாடு செய்யணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் போய் பேசுகிறேங்க. பெரியவங்க இறந்துட்டாலும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கு வேணும் மாப்ள. கொஞ்ச நாளாவே இந்த வீட்டில் எந்த விஷயமும் செய்ய முடியல மாப்ள. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது கூட நல்லதுன்னு தான் தோணுது. மற்ற எந்த விஷயத்தில் நாங்கள் ஒத்து வரலைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும். நீங்க தான் எடுத்து சொல்லணும் மாப்ள. இது மட்டும் நல்லபடியாக நடந்தா அவங்க பங்கை பிரித்து கொடுக்க நான் தயாராக இருக்கேன். சரவணனுக்கு நடந்த பிரச்சனைனால தான் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கு. அம்மா நினைவு நாள் அன்னைக்கு சரவணன் இங்கே வந்தா அவனை உட்கார வச்சு பேசி நல்ல முடிவை எடுத்துடலாம். கொஞ்சம் பேசி பாருங்க. கண்டிப்பாக செய்கிறேங்க. இந்த கைரேஸ் குடும்பத்தில் என்ன எவ்வளோ கேவலமாவெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனால் நான் அந்த அளவுக்கு நடந்திருக்கேன். ஆனால் நான் எது பண்ணாலும் எங்கள் அத்தை என்னை ஒரு வாரத்து கூட கடிஞ்சு பேசுனதில்லை. இப்போ எங்கள் அத்தைக்காக ஒரு விஷயம் பண்ணுறேங்கும் போது நான் கூட இல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருக்கேங்க. எல்லாத்தையும் போய் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷங்க. எல்லாத்தையும் நான் கூட்டு வர்றேன். சரிங்க. நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் போய் பேசி பார்க்குறேன். நான் வரேங்க. ஆனந்தி அக்கா, என்னாச்சு? ஆனந்தி,
ஆனந்தி ஆனந்தி என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அதான் அந்த நட்டாஷா வீட்டுக்கு நான் போனேன். அங்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க. என் சேலைய புடிச்சு இழுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க தெருப்பொறுக்கி கிருஷ்ணா. நீ எதுக்கு அங்க போன? என்னக்கா கேள்வி இது? அப்படியே விட சொல்றீங்களா அவனை? அதுக்காக தானே பானு கிட்ட கேஸ் கொடுக்க சொல்லிருக்கோம். அதுக்கப்புறமா நீ ஏன் போய் அசிங்கப்படுற? ஆமாக்கா, இருங்க, அப்படியே இருங்க. ஆனா அவர் நிம்மதியா அந்த நட்டாஷோட சந்தோஷமா இருக்கும் போது என்னால தாங்க முடியலக்கா. அந்த பழனிக்கு போய் அவ்வளவு வேதனைப்பட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேனே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க. இது பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒண்ணு சட்டத்தை நம்பு, இல்லனா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. இந்த மாதிரி ரெண்டா கிட்ட நின்னா உனக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. நேத்து கூட நான் பானுவுக்கு போன் பண்ணி பேசினேன். அவளுக்கு ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு போல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு அவ நம்பிக்கையா பேசினா. அவளை போய் நீ பார்த்தல்ல, அவ செய்யறேன்னு உன்கிட்ட சொல்லிருக்கால, அப்புறம் என்ன ஆனந்தி? ஏன் புருஷன் விஷயத்துல எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவதான் வெளியில கொண்டு வந்தா. இதுலயும் அவ கண்டிப்பா ஏதாவது செய்வா. ஏன் புருஷன் விஷயத்துல எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவதான் வெளியில கொண்டு வந்தா. இதுலயும் அவ கண்டிப்பா ஏதாவது செய்வா. தயவு செஞ்சு நீ அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லக்கா, என்னால நினைச்சா தாங்க முடியல. ஆத்திரமா வருதுக்கா. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கைய அவங்க கிட்ட கொடுத்து ஏமாத்த நிக்கிறேன்க்கா. என்னால இந்த ஏமாத்தத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலக்கா. ஐயோ ஆனந்தி, உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ உனக்கு வேற வழி இல்ல. கொஞ்சம் அமைதியா இருந்துதாமா ஆகணும். இல்ல, அங்க போய் நீ பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, அது நாளைக்கு நமக்கு தான் பாதகமா அமையும். இது பாரு, நீ தானே அன்னைக்கு சொன்ன, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தாலிய மறைச்சு வச்சுக்கிட்டு டிராமா ஆடினாங்க நீ தானமா சொன்ன. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், தெளிவா நிதானமா நடந்துக்கணும் இல்லையா? இல்ல மீனாட்சி, இல்ல. அந்த கிருஷ்ணா பண்ணது ரொம்ப தப்பு. அவன் எப்படி நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வைக்க முடியும்? சரி, இதெல்லாம் நடக்கும்போது அந்த சரவணன் பையன் அங்கதான் இருந்தானா? ஆமா, அந்த திருட்டு பையன் அப்பதான் வந்தான். அவன் என் புடவை புடிச்சு எடுக்கிறத பார்த்துட்டு அவன் அந்த கிருஷ்ண பையனை போட்டு அடிச்சாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் வேஷங்க, வெறும் வேஷம். என் மேல உண்மையான அக்கறையும் அன்பும் இருந்தா அவன் என்ன எங்க போனான்னு பின்னாடியே வந்து என்ன பாத்துருப்பாருல்ல. ஆனா வரலங்க. எப்படி வருவா அவன்? அன்னைக்கு பழனியில அவன் கால்ல விழுந்து கெஞ்சன கதர்னா அன்னைக்கும் வரலையே அவன். அன்னைக்கு வராதவன் இன்னைக்கு பின்னாடி வருவான்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் இப்படி புருஷன் வேணும்னு எதுக்கு நீ செய்யற? ஏங்கா, எல்லாரும் புருஷன் பொண்டாட்டிய நிம்மதியா வாழும் போது நானும் வாழணும்னு ஆசைப்படக்கூடாதா? இதுல என்னக்கா தப்பு இருக்கு? வாழலாம், சந்தோஷமா வாழலாம். ஆனா அதுக்கு உன் புருஷன் தகுதி உள்ளவனா இருக்கணும். தகுதியே இல்லாதவனோட நீ வாழணும்னு ஏன் ஆசைப்படுற? நீ என்ன மாதிரி மனநிலைமையில இருக்கன்னு இன்னும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வாட்டி அவனை பழி வாங்கணுங்கிற, அப்புறம் அவன் வாழவே கூடாதுங்கிற, அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் தகராறு பண்ணிட்டு வர, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அவன் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேங்கிற. என்ன ஆனந்தி, எனக்கு நீ என்ன பேசுறேன்னு ஒண்ணுமே புரியல. இப்பதான் நீ சட்டப்படியா எல்லாமே செய்யணும்னு முடிவெடுத்திருக்கல, அப்ப கொஞ்சம் அமைதியா இரு. என்ன கேட்டா நான் ஒன்னு சொல்லுவேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா மட்டும் நமக்கு என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கிற? சொல்லு, என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது. அவன் உனக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா அவன் பதில் சொல்லியே ஆகணும். அவன் தான் போயிட்டான். நீ ஒரு குழந்தைய வச்சிருக்கல, அதோட எதிர்காலத்தை பத்தி நீ தான் யோசிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏமா இந்த மாதிரி நடந்துக்கிற?
இதெல்லாம் நீ பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிற? ஒண்ணும் பண்ண முடியாது ஆனந்தி, ஒண்ணும் கிடைக்காது, புரியுதா? அக்கா என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் ஒரு நியாயமாக்கா? இவங்க அங்க போய் சண்டை போட்டிருந்தா கூட இவங்க கிட்ட பேசி அமைதியா வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவங்க சேலை பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்தி இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? கவிதா, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? அவளே கோவத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம நின்னுட்டு இருக்கா. நீ எதுக்கு உசுப்பேத்திட்டு இருக்க? அக்கா பாரு ஆனந்தி, ஆனந்தி அமைதியா இரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத. அப்பதான் சட்டப்படி நம்ம கேஸை ஸ்ட்ராங்கா கொடுக்க முடியும், புரியுதா? ஆத்திரம் பிரச்சனை பெருசாக்குமே தவிர தீர்வுக்கு எந்த வழியும் கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாயிருமா, நான் பாத்துக்கிறேன்.